ஆர்சிபி போட்டி வெற்றியோட தொடங்கியிருக்காங்க. போன வருஷம் கோப்பையை தூக்குனாங்க. இந்த டைம் வெற்றியோட நாங்க தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு மேட்சாவே இருந்துச்சு. காவியா அக்காவோட எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட, அதாவது இஷான் கிஷன் ஒரு சில நபர்களை தவிர பாத்தீங்கன்னா அந்த டீம் சுத்தமா இன்டென்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நிறைய பிரச்சனைகள் டீமுக்குள்ள இருக்கு. அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த மேட்சை அவங்களால ஜெயிக்க முடியல. பல ஆண்டுகள் கழித்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி 200+ பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணியிருக்காங்க. 15 ஓவர்ல என்னடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் மாஸ்டர் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு விராட் கோலி அவர்கள். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களை, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது இஷான் கிஷன் இருக்க வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, தலைவன் அதே ஃபார்ம்ல தான் இருக்கான் போல இருக்கு. வேர்ல்டு கப்பு டொமஸ்டிக்ல எல்லாம் வின் பண்ணி கொடுத்தா அதே ஃபார்ம்ல தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. சூப்பரா விளையாடிட்டு இருந்தாப்ல. டிராவிஸ் ஹெட் அவருக்கு என்ன அவசரம் தெரியல. பாத்தீங்கன்னா 11 ரன்ல இன்னைக்கு ஒரு 2 4 அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஜேக்கப் டஃபி ஹைசல் விட்டு வரா, இன்னும் 2-3 மேட்ச்க்கு அப்புறம் தான்ப்பா வருவாரு அப்படின்னு சொன்னா, நான் இருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட்டுகளை சூப்பராகவே இது பண்ணி கொடுத்தாங்க. ஆர்சிபி ஒன்று தவறு பண்ணிட்டாங்க. பவர் பிளேலே முடிஞ்சு அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவரோட 4 ஓவரையுமே முடிச்சிட்டாங்க. மேபி ஒரு ஓவரை வச்சிருந்திருக்கலாம். இப்ப மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்குவோம், வேர்ல்டு கப் எடுத்துக்குவோம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா சூரியகுமாரா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பவர் பிளே அங்கங்க 2 ஓவர் வச்சுட்டு பூம்ராவை மறைச்சிடுறது. அப்படியே கொண்டு போய் பாத்தீங்கன்னா 17வது ஓவர், டேய் இன்னும் உனக்கு ஓவர் இருக்கா, ஐயோ அப்படின்ற லெவல்ல இருக்கும். அந்த இடத்துல ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அபிஷேக் சர்மா, நீ என்னப்பா சொல்றது, ஃபார்முக்கு இப்பயாச்சும் நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எதிர்பார்த்த மாதிரி 6ஓட தான் தொடங்குறாப்புல, நல்லாதான் இன்டென்ட்டோட வராப்புல. ரைட்டு, இன்னைக்கு தலைவன் காமிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா அவருக்கு காமிச்சு பாத்தீங்கன்னா வெளியில அமுச்சு விட்டாங்க. டஃபி அவரோட விக்கெட்டே பாத்தீங்கன்னா சூப்பராகவே எடுத்தாரு. இன்னைக்கு என்னன்னா அவரும் கிண்டி விட்டு அவுட் ஆகுறாரு. கிளாசனோடது மேபி அவுட் இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு. அது சர்ச்சை ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அவுட் மாதிரியும் தெரியுது, அவுட் இல்லாத மாதிரியும் தெரியுது. அது இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் அந்த நம்மளால பாத்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, அவருக்கு என்ன அவசரம் தெரியல. அவர் பாத்தீங்கன்னா ஒரே ரன்ல பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஓவராலா டஃபி முடிச்சிட்டாரு. அந்த டாப் ஆர்டர் ஃபுல்லாத்தையும் கழட்டிட்டாரு. இஷான் கிஷன் மட்டும்தான் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டலா பாத்தீங்கன்னா டீமை கேப்டனா கொண்டு போயிட்டு இருந்தாரு. கிளாசன் பாத்தீங்கன்னா அவரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருந்தாங்க. அவரோட விக்கெட் போன பிறகு பாத்தீங்கன்னா என்னடா எவன்டா அடிக்க போறான், இதுக்கு ஒரு பிளேயர்கள் இருக்கேன், லியாம் லிவிங்ஸ்டனை கோடி கணக்குல போட்டு எடுத்து வச்சுட்டு வெளியில உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. பார்த்தா இருக்காருப்பா சலீல் அரோரா அடிப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் 6 அடிச்சாரு. ரைட்டு, கரெக்டான பிளேயர் அக்கா தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அவரு பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு போறாரு. அப்புறமேட்டு அனிகேத் வர்மா, நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோ வேணா எடுத்து பாருங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அனிகேத் வர்மாவுக்கு பதிலா சலீல் அரோராவே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஒரு விஷயத்த தீர்க்கமா நான் ஒரு விஷயத்த நம்புறேன். நீங்க யார வேணா எடுங்க, கண்டிப்பா அனிகேத் வர்மா டீம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்ப ப்ரெடிக்ஷன் வீடியோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு போடுறப்பயுமே பாத்தீங்கன்னா டீம்ல எல்லாருமே இருந்தாலும் அந்த 5th டவுன் இறங்குறது பாத்தீங்கன்னா நான் அனிகேத் வர்மா பேர் தான் சொல்றேன். ஏன்னா தலைவன் போன தடவை பண்ண சம்பவங்கள் அந்த மாதிரி. இன்னைக்கு நீங்க பாத்தீங்களா என்ன மாதிரி ஒரு காட்டு காட்டினாரு. ரோஹித் சர்மா, சாரி விராட் கோலி அவரோட கேட்ச பிடிக்கல, அப்படின்னு பிடிக்கல, அதனால ஒரு இதாச்சு. இன்னும் ஒரு எஜ்ஜா இந்த ஒரு டக்குன்னு அவுட் ஆயிட்டு போகாம இன்னும் இருந்தாருன்னா இன்னும் கொளுத்தி எடுத்துட்டு போகல. கடைசி ஓவர் வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 43 ரன் அடிச்சு கொடுத்தாரு. 18 பால்ல 3 4 4 6ஓட கொளுத்தி எடுத்தாப்ல. அப்புறமேட்டு ஹர்ஷ் டூபேவா இருக்கட்டும், யாருமே அந்த அளவு பினிஷர்ஸ் அந்த அளவு அவங்கள்ட்ட கிடையாது. அனிகேத் வர்மா மட்டும் தான் நம்பியிருக்காங்க. லியாம் லிவிங்ஸ்டனை எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. நான் ஒன்று சொன்னேன்ல ஒரு தவறு செஞ்சாங்க அப்படின்னு சொல்ற இதுதான். எதுக்கு இந்த மேட்ச் அவர் எடுக்காம எதுக்கு உட்கார வச்சிருந்தாங்க? ஒருவேளை பேட் கமெண்ட்ஸும் வந்துட்டாரு. அவர் கோச்சிட்டு வந்திருப்பாரு போல இருக்குள்ள. நான் பேசாம ஆடிட்டு போயிடுறேன்டா, இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓவராலா பார்க்கும்போது எஸ்ஆர்எச் அணி இவ்வளவு கொலாப்ஸ் நடந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா 80 ரன்கள் பக்கம் 38 பால்ல கிட்டத்தட்ட 8 4 5 4ஓட இஷான் கிஷன் அடிச்ச நாக்கால தான் கிட்டத்தட்ட 201 ரன் மொய் போட்ட மாதிரி அவங்களால அடிக்க முடிஞ்சு. கிட்டத்தட்ட 9 விக்கெட்டுகள் பக்கம் போயிருச்சு. ஷெப்பர்டு, நான் சத்தியமா சொல்றேன், நீங்க வேணா ப்ரெடிக்ஷன் எடுத்து பாரு. எதுக்கு அதெல்லாம் சொல்றேன்னா, ஷெப்பர்டு கையில ஓவரா கொடுக்காதீங்கடா. இதுலயே என்ன தெரியுமா பண்றானுங்க, டெத் ஓவர் கொடுக்குறானுங்க. ஷார்ட் பாலு என்னென்னமோ போடுறாரு. தலைவனை 50 போட்டான்.
அவர் வந்து 10 பால் 20 பால்ல அவர் 50 அடிப்பாரு. கேப்பபிலிட்டி இருக்கு. பிரிச்சு எடுப்பாப்ல. இந்த 17வது ஓவர்லாம் இறக்கி விட்டீங்கன்னா கொளுத்திருவாப்ல. 150 இருந்துச்சுன்னா 200 கொண்டு போவாப்ல. போன தடவ வந்து ஆர்சிபி பண்ணி குடுத்திருக்காரு. அவர்ட்ட பால குடுக்காதீங்கடான்னா, டெத்ல போய் அவர்ட்ட பால குடுக்குறாங்க. தலைவன் கிட்டத்தட்ட 3 விக்கெட் எடுத்திருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா, 4 ஓவர்ல 54 ரன்னு. கிட்டத்தட்ட ஒரு ஓவருக்கு 13 ரன்னு பக்கம் குடுத்துட்டு இருந்தாரு. அவர்தான் அப்படின்னா குணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா, ஸ்பின்னர்ஸ் ஓவர்லாம் பிரிச்செடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஜேக்கப் டஃபிக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவர்தான் ஓரளவு பாத்தீங்கன்னா நல்லாவே போட்டிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஹெய்சல்வுட் இல்லாத குறைய வந்து அவர் தீர்த்து வச்சாரு. நல்ல ஒரு பேக்கப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்சிபிக்கு இந்த சீசன் ஃபுல்லா இருப்பாருன்றதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சாரி எஸ்ஆர்எச்சுக்கு வந்து இருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. சாரி நான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. அது ஹெய்சல்வுட் இல்லாத குறைய வந்து சூப்பராவே வந்து தீர்த்து வைப்பாரு. ஏன்னா அவர் போன வருஷம் இங்கிடி அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. இப்ப நவன் துஷாரா வராம ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து கண்டிப்பா ஒரு பேக்கப்பா இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த டார்கெட்ட வந்து எப்படி வந்து ஆர்சிபி சேஸ் பண்ண போறாங்க? ஒருவேளை சுருண்டுருவாங்களா? அப்படின்றது இருந்தாலுமே, நம்ம மைண்ட்ல என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் வந்து ஆர்சிபி அடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களோட பவுலிங் யூனிட் சுத்தமா இல்ல. எஸ்ஆர்எச்ச பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, அக்ஷர் பட்டேல் வந்து ஆல்ரெடி ஆர்சிபில இருந்தவர் தான். அந்த அளவு வந்து ஃபார்ம் கிடையாது. புவனேஸ்வர் குமார் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா, எஸ்ஆர்எச்ல தான் இருந்தவரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அளவு வந்து இந்த இதுக்கு போனோனே செம்ம ஃபார்ம்ல இருக்காரு ஆர்சிபில. போன வருஷம் நம்ம ஃபார்ம பார்த்திருந்தோம். அதனால வந்து எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, எஸ்ஆர்எச் வந்து மண்டைய கழுவிருவாங்க, போயிரும் அப்படின்ற மாரி தான் எனக்கு வந்து மைண்ட்ல வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் நடந்துச்சு. என்ன நெக் டூ நெக் போய் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாரி தோணுச்சு. ஒரு 20 ஓவர் வரைக்கும் போகும் ஓவரு. 20 ஓவர் வரைக்கும் கிடுக்குப்பிடியா கூட போகலாம். இல்ல அப்படின்ற மாரி தோணுச்சு. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாரி எஸ்ஆர்எச்ட்ட சுத்தமா பவுலரே கிடையாது. அதுதான் உண்மை. இந்த 13 கோடி போட்டு இவர லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்ததுக்கு வேற ஏதாச்சும் நல்ல ஒரு பவுலர்ஸ வந்து அவங்க வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இதா இருக்கும். ஒரு டாக் ஆஃப் த டவுனா ஒரு பவுலர் வந்து இருப்பாரு. எல்லா சீசன்லயும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டீம்ல இந்த பவுலர் இருந்தா நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்ப வந்து ஆர்சிபிக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஹெய்சல்வுட், மும்பைக்கு ஒரு பூம்ரா, அதே மாரி டெல்லிக்கு ஒரு ஸ்டார்க். இந்த மாரி வந்து எல்லா டீம்லயும் ஒருத்தர் இருப்பாரு. அவர்னால தான் வந்து பாத்தீங்கன்னா, வேற மாரி போயிட்டு இருக்கும். அந்த மாரி எடுக்க தவறிட்டாங்களோ அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஓவரே நிதிஷ்குமார் ரெட்டிக்கு குடுத்தாங்க. என்ன சால்ட் வந்து சீக்கிரமே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா, ஓரளவு பாத்தீங்கன்னா, சுமாரா தான் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரோட பவுலிங்குமே இருந்துச்சு. பெயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இம்பாக்ட் பிளேயரா வந்து எடுத்தாங்க. அவருமே பாத்தீங்கன்னா, நல்லாவே போட்டு குடுத்தாரு. அதனால அவரு ஒருமே கிழிஞ்சுச்சு. 2 விக்கெட்டுகள் வந்து அவர் எடுத்திருந்தாரு. இஷான் மலிங்கா ஓவரையும் பாத்தீங்கன்னா, விட்டு பிரி பிரின்னு பிரிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா பார்க்கும்போது சால்ட்டா அவுட் ஆனப்போ ஒரு மாரி தெரிஞ்சுச்சு. என்னடா மேட்ச் எங்கிட்டோ போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு விராட் கோலி வந்து ஒரு சைடு ஸ்ட்ராங்கா நிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அடிக்கலு மொத பாலே 6 போடு கொளுத்தி எடு. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர உட்கார வச்சுட்டு இவர வந்து வச்சிருக்காங்க. ஆனா அவரு ஒரு 61 ரன்னு. விராட் கோலி ஒரு கடைசி வரைக்கும் என்னடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 15 ஓவர்ல முடிக்கிறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா, விராட் கோலி தான். 15 ஓவர் 4 பால்ல வந்து முடிச்சு விட்டு போயிட்டாங்க. பட்டிதார் அவரோட இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சூப்பரா ஆடி குடுத்துட்டாரு. 31 ரன் 3 6 2 4ஓட. ஜித்தேஷ் சர்மா வந்து பாத்தீங்கன்னா, திடீர்னு அவர் அவுட்டு. அந்த ஒரே ஓவர்ல 2 விக்கெட் டப்பு டப்புன்னு போச்சு. என்னடா அடுத்தடுத்து 2, 3 விக்கெட்டுகள் போயிடுச்சுன்னா போயிருமா அப்படின்னாலுமே, ஒரு சைடு கோலி வந்து நிதானமா நின்னுட்டு இருந்தாரு. பிரஷரே எடுத்துக்காம இருந்தாரு. அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா ஜெயிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு. 6 விக்கெட் வித்தியாசத்துல சூப்பரா ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து செமையாவே ஜெயிச்சுட்டாங்க. இப்படியே தொடங்குனாங்க அப்படின்னா, கண்டிப்பா பிளே ஆஃப் போவாங்க. இந்த முறையும் கோப்பைகள் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ரன்னர் அப்பா இல்ல எல்லா வாய்ப்புமே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரகாசமாவே இருக்கு. ஆனாலும் என்ன பொறுத்தவரைக்கும் செம்மையாவே தொடங்கியிருக்காங்க. டீமுமே சூப்பராவே அமைஞ்சிருக்க மாரி தான் தெரியுது. எஸ்ஆர்எச்ச பொறுத்தளவு பிரைடன் கார்ஸா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில பிளேயர் லியாம் லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், பேட் கமெண்ட்ஸ் உள்ள வந்த பிறகு ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து இது பண்ணுவாங்க. இஷான் கிஷன் முதல் முறையா கேப்டன்சி எடுத்து தோல்வியோட போறாரு. கண்டிப்பா அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாம் சரி பண்ணிட்டு வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்க மேட்ச பொறுத்தளவு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.